அவசர அழைப்பு, அர்ஜென்ட் கால். பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமுதாயத்திற்கு ஒரு அவசர அழைப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். காசியாபாத்தில் நடந்த சம்பவம், 3 இளம் பெண்ணுகள் உயரமான கட்டடத்திலிருந்து குதித்து தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்ட காரியம் எல்லாரையுமே அதிர வைத்தது. நாம் இந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பதாக பிள்ளைகளை இழந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை, இப்பேற்பட்ட காரியம் யாருக்குமே நடக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் ஒன்று கூடி நம்முடைய ஒற்றுமையை நாம் காட்ட வேண்டும். இது பழி சுமக்கும் நேரம் அல்ல, இது நேர்மையான பிரதிபலிப்பு, இன்னுமாக கூட்டு பொறுப்பிற்கான ஒரு நேரமாக காணப்படுகிறது. இந்த சம்பவம் டிஜிட்டல் போதை, பெற்றோரின் விழிப்புணர்வு, பள்ளி பின்தொடருதல், உணர்ச்சி ஆரோக்கியம் மற்றும் சமூக ஈடுபாடு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகிறது. விரல்களை நீட்டுவதற்கு பதிலாக நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நாம் பேர்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்று தான் நாம் நினைக்க வேண்டும். டிஜிட்டல் போதை உண்மையில் குழந்தைகளை இவ்வளவு தனிமைப்படுத்த முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம். ஆம், ஆரோக்கியமற்ற இந்த டிஜிட்டல் போதை அது அமைதியாக வளரக்கூடியதாக இருக்கிறது. இன்னுமாக ஆன்லைன் கேமிங் மற்ற காரியங்கள் அது மெதுவாக அவர்களை அடிமைப்படுத்த முயற்சி செய்கிறது. நாம் இதை கண்காணிக்காமல் போனால், மேற்பார்வை நம் பிள்ளைகளுடன் நாம் காட்டாமல் போனால், அது ஒவ்வொரு குடும்பத்தையும் தாக்கக்கூடியதாக இருக்கிறது. போதை என்று சொல்லும்போது அடிமைத்தனம் உண்மையில் திடீரென்று தோன்றும், அது அமைதியாக வளரக்கூடியதாக இருக்கிறது. பகிர்வு பொறுப்பு, இந்த ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லும்போது பெற்றோர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கடந்த காலத்தை விட நிகழ்காலம் முக்கியமானது. நடந்தது பற்றியே நாம் நினைத்து கொண்டிராமல் இனி என்ன செய்யலாம் என்பதை குறித்து நாம் நினைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு கவனம், உரையாடல், இன்னுமாக எல்லைகள் மற்றும் உணர்ச்சி பாதுகாப்பு தேவை. இது நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இன்னுமாக டிஜிட்டல் அணுக்கள், அது ஒரு வரம்புகள், லிமிட்ஸ் அல்லது பவுண்டரிஸோடு நாம் கொடுக்க வேண்டும் மற்றும் கண்காணிப்புடன் வர வேண்டும். ஒரு கேட்ஜெட் கொடுக்குறோன்னு சொன்னால் ஒரு லிமிட்ஸ், பவுண்டரிஸ் கொடுத்து நம்ம கொடுக்கணும். அவங்க படிப்பு சம்பந்தமாக பார்க்கலாம் என்று சொல்லி அதற்காக நம்ம கொடுக்கலாமே தவிர அவங்க இஷ்டம் போல் அதை பயன்படுத்த நாம் கொடுக்கக்கூடாது. இன்னுமாக ஒழுக்கம் உறுதியானதாக இருக்க வேண்டும், ஆனால் அன்பான திருத்துவமாக இருக்க வேண்டும், நசுக்குவதாக இருக்கக்கூடாது. இன்னுமாக நம் குழந்தைகளின் நண்பர்கள் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இன்னுமாக அவர்களுடைய மனநிலைகள் எப்படியாக இருக்கிறது, ஆன்லைன் உலகங்களை குறித்து நாமும் கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டும். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னே எனக்கு தெரியாதுன்னு நாம் சொல்லிவிடக்கூடாது. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். பள்ளிகள், முக்கியமாக ஸ்கூல்ஸ் என்ன கவனிக்கணும்னு சொன்னால், நீண்ட நாட்கள் பள்ளிக்கு வராமல் போனால் அந்த ஃபாலோ அப் டீம் அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்று சொல்லி கேட்க வேண்டும். அடுத்தபடியாக பிள்ளைகள் செயலில் பெற்றோர் தொடர்பு அமைப்புகளை பராமரிக்க வேண்டும். இந்த பேரண்ட்ஸ் ஒழுங்காக கம்யூனிகேஷனை மெயின்டைன் செய்ய வேண்டும். ஏதோ 6 மாதத்துக்கு ஒரு மீட்டிங், ஒரு வருஷத்துக்கு 2 மீட்டிங் என்று அல்லாமல் அடிக்கடி அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? மனம் மாற்றம், உணர்ச்சி ஆரோக்கியம் குறித்து நாம் தொடர்ந்து உரையாட வேண்டும்.
அடுத்தபடியாக நம்பிக்கை சமூகங்கள், சர்ச் அல்லது தியான இடங்களில் கூட நாம் ஒரு சுற்றுப்புறங்கள் மற்றும் உறவினர்கள் தொலைதூர பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. தூரத்துலேருந்து யாருக்கும் ஏதோ நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி நாம் பேசி கொண்டிராமல், அது சீக்கிரத்தில் நம் குடும்பத்தை கூட தாக்கும் என்று சொல்லி உணர்ந்து நாம் பொறுப்பாக பேச வேண்டும், பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும், உறவு ரீதியாக இணைந்து இருக்க வேண்டும். எல்லாருமே நாம் ஒரு நண்பர்களாக இணைந்து இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சமுதாயம் என்ன செய்யலாம்? குழந்தைகள் விலகி செல்லும் போது யாராவது கவனிக்க வேண்டும். நம்ம சொல்லலாம், உங்கள் பிள்ளைய நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு கூட பெற்றோர்களிடத்தில் சொல்லலாம். யார் பிள்ளை எப்படி போனால் என்னன்னு சொல்லி நம்ம பொறுப்பில்லாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவென்றால், நான் என் குழந்தைகளுடன் ஒழுங்கான நேரத்தை செலவு செய்கிறேனா? ஆம் ஐ ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் மை சில்ட்ரன்? நாமும் பிஸியாக இருக்கிறோம், வேலை நிமித்தமாக அங்கே எங்கும் போய் கொண்டு இருக்கிறோம், ரொம்ப டயர்டாக வருகிறோம் வீட்டுக்கு. பிள்ளைகளை சரியாக நம்ம கவனிக்காமல் அவங்களிடத்துல ஃபோன்ஸை கொடுத்து விட்டு நீங்கள் எதுனா பாருங்கன்னு சொல்லி நாம் ஃபோன்ஸை எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருப்போம் என்று சொன்னால் அது தவறான ஒரு காரியம். நாம் ஒழுங்கான நேரத்தை அவர்களிடம் செலவு செய்ய வேண்டும். சாதனங்களுடன் உறவை மாற்றி அமைத்திருக்கிறேனா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அவங்க கேட்குற எல்லா சாதனங்களை கொடுத்துட்டு நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது. அவங்களோட நல்ல ஒரு உறவை நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கணும். அவர்கள் என்ன பார்க்கிறார்கள், விளையாடுகிறார்கள் என்பது எனக்கு தெரியுமா? இது நான் கேட்கணும். ஏதோ பார்க்குறாங்க, ஏதோ விளையாடுறாங்க கேம்ஸ்ன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அவங்க என்ன கேம்ஸ் ஆடுறாங்க, அவங்க என்னென்ன பார்க்குறாங்க, யூடியூப் சேனலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன பார்த்துட்ருக்குறாங்க. சில சமயத்தில் அவங்க தெரியாமல் போய் மாட்டிக்கலாம், தேவையில்லாத காரியங்களை பார்க்க முடியும். ஆகையால் நம்ம எப்பொழுதுமே ஒரு கண்காணிப்பு நமக்கு இருக்கணும். அடுத்தபடியாக, நான் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமே வடிவமைக்கிறேனா? அவங்க நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும், அதை மாத்திரம் பார்க்குறேன்னா? அல்லது நல்லா கிரவுண்டடாக இருக்கிறாங்களா? அடித்தளமான ஒரு விசுவாசத்தில், ஒரு நம்பிக்கையில், தெய்வீக பக்தியில், உணர்ச்சி ரீதியாக பாதுகாப்பான குழந்தைகளை வளர்க்குறேனான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வெறும் அவங்க சக்ஸஸ், எஜுகேஷன் சக்ஸஸ் மாத்திரம் இல்லை, கேரக்டர் பில்டிங்கும் நமக்கு இருக்கணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு அருமையான பழமொழி இருக்கிறது, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஆகையால் அது மிக முக்கியமானது, அதை நாம் பாதுகாக்கணும். குடும்பங்களுக்கு பைபிள் என்ன நினைவூட்டுகிறது என்று சொன்னால், பிள்ளைகள் என்பது ஒரு சுமையா, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பேர்டன், ஒரு சுமையை போல. ஆனால் அவர்கள் ஒரு ரகசிய நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சீக்ரெட் ட்ரஸ்ட் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் தந்தையின் கட்டளையை கைக்கொள், உன் தாயின் போதனையை கைவிடாதே, நீ நடக்கும்போது அவை உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அவை உன்னை காக்கும், நீ விழித்திருக்கும்போது அவை உன்னிடம் பேசும். எவ்வளோ அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார் பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20லேருந்து 22 வரைக்கும் இந்த வசனங்களை பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. நம் வீடுகள் உண்மையிலேயே உன் வீடாக இருக்கிறதா? பிள்ளைங்களுக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து முடித்து வராங்க, காலேஜ்லேருந்து வராங்கன்னா, இது என் வீடு, சந்தோஷமான இடம், சமாதானமான இடம்னு சொல்லி அவங்க வரணும். அதை விட்டுட்டு எங்கள் பெற்றோரின் வீடுன்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் ஒரு நல்ல ஹோம் என்று சொல்லி பார்க்கும்போது, ஹெச் என்று சொல்லும்போது ஒருவரை ஒருவர் நாம் கௌரவிக்க வேண்டும், மதிக்க வேண்டும், ஹானர் பண்ண வேண்டும். ஓ என்று பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் நாம் திறந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் பி ஓப்பன், மூடி மறைப்பு இல்லாமல் நாம் வாழ வேண்டும். அடுத்தபடியாக எம் என்று சொல்லும்போது மீட் ஈச் அதர்ஸ் நீட்ஸ், ஒருவர் தேவையை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னுமாக இ என்று சொல்லும்போது ஒருவரை ஒருவர் நாம் ஊக்குவிக்க வேண்டும், என்கரேஜ் பண்ண வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு, ஒருவேளை இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் இந்த நாட்களிலே டிவியில் அநேக காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம்.
இந்த செய்தியானது அநேகரை அதிர வைத்திருக்கிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், பார்த்து கொண்டிருந்தால், பெற்றோர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை காணப்படும் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு கூட உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நம்பரோடு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்தில் பேச நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.